ஆமாம் 3Dயில் நம்ம பண்ணிவிட்டு இது ஷேப்பே அப்படி மிஷினே பண்ணிடுச்சு. அதை எடுத்து வந்து இப்போ நம்ம அதை நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ். ஆனால் ஒர்க்கை நம்ம தான் போட்டோம். 3Dயை வந்துட்டு முதல்ல ஒர்க்கை கிளேவில் களிமண்ணை நம்ம கையில் போட்டோம்னா அதை நம்ம மிஷினில் போட்டோம். மிஷினில் பண்ணி அதை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி புக்கெலாம் இருக்கும். யாரும் கூடாது, நான் மட்டும் நிற்கிற மாதிரி ரொம்ப ஹைட்டாக இந்த வண்டி இதாக கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக எல்லாமே அந்த ஹைட்டு தான் இருக்குது. இந்த வண்டி ரொம்ப ஹைட்டு இல்லைங்க, வேறு ஏதாவது ஜீப் ரெடி பண்ணி அது ரெடி பண்ணி ஓப்பன் ஜீப்பாக இருக்கும். இதே மாதிரி சொல்லி யாரும் அளவு இந்த மாதிரி சைடில் அடிச்சுட்டேன். பக்கத்தில் சைடில் பக்கத்தில் சைடில் வீடியோ எடுக்கிறீங்க இடமே இது மட்டும்தான் தெரியும், எல்லாம் கவர் ஆகிடும். இப்போ நம்ம கொடி பானை அது எடுத்துட்டா நல்லா அப்படியே போயிடுவார் இங்கே பார்க்க ஒரு நாள் மழை பானை வந்துட்டு 7 நாள் அடி பானை 6 அடி 8 அடி வருமா? 8 ஆமாம், 2 பழம் ஆமாம். நீ ஜாயின் ஆமாம், ஒரே கட்டிங்க 2 பிளேட். இல்லை ஜாயிண்ட் எதுவுமே சிங்கிள் பீஸ் இதெல்லாம் இது நம்ம இது பண்ணலாம் மாறலாம். அவ்வளோ நுட்பமாக வந்துட்டு நம்மளால அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க ஆளுங்க. அதுக்கு நம்மகிட்ட ரூட்டர் மிஷின் இருக்குது. அந்த ரூட்டர் மிஷின் போனால் அது நம்ம டைம் ஆகும். சரி வேலை முடியும் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துறது. ஆமாம், இல்லை இது நான் சிஸ்டமில் நம்ம ட்ராயிங் அந்த ட்ராயிங்கை வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா மெட்டீரியல் முடிச்சுட்டு வர காலகட்டத்தில் எல்லாமே வந்து இந்த மாதிரி மிஷின் கூட 3Dலே கூட வீடு வந்துட்டு டிசைன் பண்ணி அதுவே ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி போட்டு நம்ம எடுத்து வச்சு இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் அவசியம். ஆமாம், நைட்டு அது ஐஎஸ்எல் அங்கே ஒன்று அடுத்த ஏரியா 4 மணி வரைக்கும் ஃபுல்லாக நின்று ஒர்க் பண்ணி நாளை 3 தலைவர் நிற்கிறோமா அதுதான் அது வந்துட்டு நீ கடைசி நாள் புக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ராமவரத்தில் வந்து நம்ம இந்தியா வீட்டு பக்கத்தில் ரெடி ஆகிட்டு கோயில் அதான் அது வந்து பண்ண முடியல. இன்னொரு வண்டிக்காக
எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம். இந்த 2 வண்டி குடியிருக்கே நம்மளுக்கு ஃபுல்லாக நாய் 2 வண்டி கிடைக்கும். நம்மளுக்கு வண்டி கிடைக்கல. அதெல்லாம் மாட்டிக்கலாம். வெளியே சொல்லிட்டு அந்த பக்கம் வெளியே அப்படியே தூக்கிட்டோம். தள்ளி தள்ளியா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த ஐயா சிலையை பானை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளிக்க லைவ் போயிட்டு தனித்தனி இலையாக கொண்டா சருகு ஒன்னொன்னே சேர்த்துட்டா இது அழகான உண்மையிலே இந்த டிசைன் பார்த்து நான் என்னுடைய ஐடியா அதுதான் நான் உண்மையிலே இது வந்து இன்டர்நேஷனல் ஐடியா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனத்துக்கு வந்து டிசைன் பண்ணுவோம். அது கார்பரேட் டிசைன் கார்பரேட்டோட கார்பரேட் மிஷினா நம்ம என்னமோ பண்ணி கொடுத்தாங்க எனக்கு பிடிக்கல இதை நான் பார்த்தேன் ஒரு இதில் நானும் ஐடியா கிடைச்சிட்டேன் சிம்பிள் ஆனால் ஒரு தனித்தனி இலையாக போனால் சருகு இது ஒன்றா சேர்ந்த பிறகு பாரு ஒரு வடிவம் கிடைக்கும் அழகாக ஒரு மலர் உண்மையிலே பெரிய டிசைன் தான். அதான் அமைப்பு ஆகிக்கிறோம். நீ தனியாக கிடந்தீங்கன்னா சருகாகிடும் ஒன்றா சேர்ந்து இலைகள் எல்லாமே மலர் மாதிரி ஆகிடும். உண்மையிலே நான் புத்தகத்தை பார்க்கணும் இந்த டிசைனை தான் நான் பண்ணேன். எப்படி இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணுவேன். புக்கோட ரெண்டு புத்தகம் ஒன்றா நீங்க மட்டும் நில்லு, நான் தனியா அண்ணா ரஞ்சன் கலர் மட்டும் ஒரு இந்த பக்கம் அப்படி திருப்புங்க, இப்படி திருப்புங்க, இங்க திருப்புங்க, அப்படி திருப்புங்க, இங்க திருப்புங்க. நீங்க மட்டும் இங்க இங்க வந்துருங்க. இதுல இருந்துங்க அண்ணா, இதுல ரெண்டையும் வச்சுட்டு நடுவில் எல்லாம் சாரோட தள்ளி வந்து அதையும் போட்டுருவாங்க. பார்த்து தள்ளி விடுறாங்க, தள்ளி விடுறாங்க. ரெண்டையும் ஒட்டி போட்டுருவாங்க, நல்லா போட்டுருவாங்க. கொஞ்சம் தள்ளிக்காங்க. ஒவ்வொரு புக்கு நான் எப்படி ஒரு போஸ்ட்ண்ணா சரியா வீடியோ போட்டோ எடுங்க. போட்டோ நீங்க எடுங்க. மிஸ் ஒரு வீடியோ இப்போ ஒவ்வொரு புக்குக்கா இல்லைங்கண்ணா, ஒவ்வொரு புக்குக்கா இல்லை இந்த லாஸ்ட் வந்துடும், இந்த லாஸ்ட் ஓகேண்ணா. இது ஃபோட்டோ வைப்பா, ஃபோட்டோ வைக்குது. ஆமாண்ணா. என்ன எத்தனை அடி எடுத்துருக்கீங்க அதுமா? இல்ல நீ தள்ளி அதெல்லாம் ஒண்ணு அந்த லெட்டர்ஸ்ல கொஞ்சம் கை வைங்கண்ணா, லெட்டர்ஸ்ல எங்க ஓகே. அண்ணா ராமலிங்கண்ணா ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுருங்க. அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கூப்பிடுங்க. ஓ அங்க போ, லைவ் போகுது. லைவ் கூப்பிடுண்ணா ராமலிங்கண்ணா, அவங்க எல்லாரும் கூப்பிடுங்க.
தம்பி கார்பெண்டர் பேசு நம்ம மக்கள் நம்ம கூடு ஏய் அவர் அதான் பிடிச்சிங்க ஏய் நான் பேசுறேனா ஒரு நிமிஷம் வாங்க பேசி வாங்க ஹைதராபாத்ல போன செட்டு போட்டு வந்து ஹைதராபாத்ல ஆமா நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூஷன் பண்றது அளவுல இருந்து மெஷர்மெண்ட்ல இருந்து எப்படி வந்து டெக்னிக்கலா அவங்க டிசைனரா இருக்கும் எல்லாரும் கூப்பிட்டு போட்டு நில்லுங்க நம்மளும் கொஞ்சம் தள்ளி வாங்க அண்ணா நீங்க போயிடுங்க நீங்க போகலாம் முன்னாடி அப்படியே பரவாயில்ல இல்லை அப்படியே பரவாயில்ல மத்தாலிக்கல உட்காந்துருக்கோம் மற்ற உட்காந்துங்க நான் போலாம் அவங்க ரெடி கொஞ்சம் எல்லாமே பின்னாடி வந்தாதான் கொஞ்சம் எல்லாமே வந்தாதான் பின்னாடி போட்டோ எடுக்க முடியும் கொஞ்சம் பின்னாடி வந்தாதான் போட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போயா உட்காருங்க வரிசையில மறையாதவங்க முன்னாடி வந்து உட்காருங்க வாங்க தம்பி நீ பின்னாடி முன்னாடி வாப்பா அப்படி தெரியாம உட்காருவா தெரியல தெரியல அதான் முன்னாடி வாப்பா நீ இல்ல ஓகேதான் ஓகேதான் ஐயா நீங்க இந்த பக்கம் வாங்க சுத்தமா தெரியல இந்த பக்கம் வாங்க அப்படி இல்லை இப்படி வாங்கப்பா நீங்க சின்ன பசங்க கீழே உட்காருப்பா ஏன்பா நீ உட்காருப்பா வாப்பா உட்காரு உட்காருப்பா நீ 4 பேர்த்த மறைக்கிற உட்காரு நீங்களா நில்லுங்க அவருக்கு தெரியல எடுங்க டக்குன்னு அவங்க நிக்கிறாங்க அடுத்து ஹலோ விசாரிட்டீங்களா பாஸ்கர்ண்ணா நான் இதையா நாலு கல்லு போதுமா இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் நான் புக்கானா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் உடனே கூப்பிடுறேன் உடனே பொண்ணு தம்பி நீ பண்ணிடலாம் போடா நீ பண்ணிடல வெளிச்சம் நாங்க 2 பேரோட ஒர்க்கர் ஆனா சேலரி தரல நீங்களா அவன் நின்று போட்டாரு போங்க அவர் ஐடியில மண்டை வச்சு மறைக்கிறார் மண்டை வச்சு மறைக்கல அவந்துக்கணும் ஒதுங்கிக்கணும் கோவப்படாது இவங்க எத்தனை பேர் நீங்க எவ்வளோ கர்ணன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நீங்க போங்க விஜய் வாடா அந்த மாதிரியே எடுத்துருக்கலாம் ஒட்டகப்பாளையமா கேகே நகர் ஒட்டகப்பாளையம் கேகே நகரா ஆமா அங்கதான் ஒட்டகப்பாளையத்துல தான்
அன்பு தம்பி ரஃபி பாப்பா ரஃபி போங்க இந்த பக்கம் போங்க வாடா வாடா அதை பிடிச்சிக்கா தள்ளிக்காது ஒரு நாளும் போல லைவ் தலைவர் ஐடியில் லைவ் போயிட்டு இருக்கு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறேன் முன்னாடி வந்து யார் பேர்ல நம்ம கட்சி பேர்ல போட்டுருக்கோம் முன்னாடி மட்டும் சொல்லிட்டு தான் அவங்க நிச்சயம் பகல்ல போக முடியாது சொன்னோம்னா ஏன்னா இது சைட்ல பார்க்க முடியாது முன்னாடி மட்டும்தான் இருக்கு அது நம்ம கூட போயிருக்கோம் சரியாக எடுக்கணும் அந்த மாதிரி போறதுலேயே வண்டி தனியாக இருக்குது இந்த காத்தாடிலாம் போகுதுல்ல அதுக்கு முன்னால் போய் இருப்பான் முடிய மாதிரி தெரியல இல்லை முடிச்சு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன் நைட்டு முடிச்சு காலையில் அவருக்கு எங்கே ஐயா ராமலிங்கம் ஏறியா போர்டுக்கு நம்ம போன அங்கே இங்கே ஏறி இடத்த காட்டுறோம் அண்ணிவா அண்ணி எதுங்களா ஐயா ராமலிங்கம் கொடுப்பா ஐயா தமிழ் வந்துட்டு ஐயா நாளைக்கு 11 மணிக்கு கிடைக்குமாயா சொல்லுங்கண்ணா அண்ணா 11 மணிக்கு ரெடி அண்ணா 2 மணி இல்ல இல்ல இந்த கூட்டம் அதில் இருக்கிற அம்பத்தூர்ல இருந்தா அந்த இதுக்கு வண்டி ரெடி பண்றாங்க வந்தா அதான் இவர் திடீர்னு சம்மந்தம் பேட்டி முடிஞ்ச உடனே வாங்கிட்டாங்க நமக்கு 11 மணிக்கு 2 மணிக்கு தலைவருக்கு எந்த 15 மணி நேரம் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லி இன்னும் ஃபினிஷ் ஆகுது வேணாம் வேண்டாம் ஃபினிஷ் ஆகுது ஃபினிஷ் ஆனால் வேற மாதிரி வேணாம் அது கட் பண்ணி ஏர்போர்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சரியா இல்லை வந்துட்டு அவர்கிட்ட பேசுங்க அவங்க பேசுறாரு
தலைவர் பேசுகிற போட்டப்போ அது மாதிரி ஐயா நமஸ்காரம், எங்க இருக்கிறீங்க? எப்படி மேல வந்து இப்படி தள்ளி வந்திருக்கா? கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா அண்ணே, ஒரு 5 அடி தள்ளி வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு. அதான் சட்டையில் போட்டுறா. ஆமாடா, நீங்க அதை டீல் பண்ண கத்துப்பீங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் தெரியும் பண்ண நல்லா பண்ணுங்க. இல்ல வாட்டர் அடிச்சாங்கல்ல, கிளியர் ஆயிடும். தண்ணி வச்சு அவுட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆமா, அப்படி அடிச்சீங்களா தண்ணி வச்சு பேச பண்ணுவோம். அவுட் பண்ணிக்கலாம்ல. வாகன ஊருக்கு இல்ல இல்ல தனியா வந்து பிரைவேட் செய்யல. இல்ல அது இல்ல அந்த ஒரு 40 அடி டைமிங் சீக்கிரமா ஷூட்டிங். நாளைக்கு ஷூட்டிங்னா கொஞ்சம் பண்ணணும். பெரிய ஏரியானா அதை வச்சு நல்லா அடிங்கண்ணா. அது கரைஞ்சி வரணும் வெளியில. கரைஞ்சி வெளியே வரணும். அப்படியே பேட்ச் பேட்ச் அடிங்க. அடிக்கிற போல. ஆமா ஆமா, அவ்வளோதான். அப்படியே வாரத்தில் அடி. அவ்வளோதான். தூக்கி உயரத்துக்கு கரெக்டா கையை தலை. ஆனா நம்மளுக்கு ஒரே கலர் மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா நம்ம அதை பண்றது இல்லை. நம்ம வந்து அதுக்கு என்ன எக்ஸாக்ட் கலரோ அதை எடுத்து ஒரு டைப்.
உங்களுக்கு வேலை அப்புறம் ஒரு வேலை ஒரு கட்ட ஒரு வேலை அந்த கிரீன் டார்க் கிரீன் அது வந்து லைட்டாக அப்படியே அது ஒழுங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வழி விடுங்க. ஆனால் அவங்க கையெழுத்தே ஓவிய மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஆர்டிஸ்டாக வந்து அந்த நீங்கள் கர்ணா சொன்னோம் நான் ஒரு இதில் போகிறேன் அவங்க எழுதியிருந்தாரு முதல்ல சோரில் இந்தியா நான் எழுதும்போது போகிறேன் உட்காந்து ஒரு 2 பேரோட எழுதியிருந்தாரு. அப்புறமா தான் தெரிஞ்சுது அவர் எழுதி இன்னொரு கலர் ஏய் மணி நம்ம இது பண்றது மட்டும் நம்ம லேபரு புதுசாக வாங்க வேற புது வீட்டா காலையில் சுற்றி ஆச்சு முடிச்சிருங்களாப்பா லேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து நான் 3 மணி வேலை வளர்த்துட்டேன். இதோட நான் உங்களுக்கு கம்மியாக பண்ணி கொடுப்பேன். வேலையை நகர்த்துல வேற போய் அங்கே உயிர் 6000